அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாம வெளியில கொடுத்துருக்குறோம். ஏண்டா இந்த கதை மேல உள்ள நம்பிக்கை, அடுத்தது நிருபர் மேல, பத்திரிகை நிருபர் மேல நம்பிக்கையில தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால எங்களுக்கு இப்போ ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு பெருசா நாங்கள் இது வரைக்கும் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் முழு நம்பிக்கை இந்த படம் எங்க அந்த கதை மேல உள்ள நம்பிக்கை. அதுக்கு பிறகு இந்த கதையை கண்டிப்பா நீங்களாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்துவீங்க, அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் இது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டங்கள். ஏன்னா சினிமாவை பத்தி இன்னும் தெரியாமலே நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். அதனால ஃபீல்டுக்குள்ள தெரிஞ்சு வந்தவங்களே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனா எதுவும் தெரியாம நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், துன்பப்பட்டிருப்போம் உங்களுக்கு தெரியும். அதனால நல்ல படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சு கொஞ்சம் அந்த படத்தை கொண்டு போயிட்டு நல்லபடியா சேர்க்கணும். சென்சார் போர்டே என்ன சொன்னா, நல்ல படம் பண்ணிருக்கீங்க, இதை கொண்டு போய் நீங்க இளைஞர் மத்தியில, ஸ்டூடெண்ட் மத்தியில சேர்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சாந்தினி மேம், நமக்கு பிளஸ் சாரு மியூசிக் டைரக்டர் ரங்கநாதன் சாரு. ஆமா மேம், நல்லா ஒரு புது டைரக்டர் அப்படின்னு கூட எதுவும் நினைக்காம நம்ம சொன்னதுக்கெல்லாம் கரெக்டா டைம் கொடுத்து கொஞ்சம் நெருடல் இல்லாம நல்லா நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதே போல ஈஸ்வரி அம்மா எல்லாமே அந்த ஒரு புது டைரக்டர் தானே, புது ஹீரோ தானே, இவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஒத்துழைப்பு அக்கா நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். இதுக்கு மேல் எல்லாம் கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை கொண்டு போயிட்டு இதுக்கான ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்பவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு ஜென்யூனான அட்டெம்ப்ட், ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. ஸோ தைரியமா அதுக்காக தான் அந்த படம் நான் சைன் பண்ணேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு உங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது. ஸோ புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும் கண்டிப்பா. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சாதான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் படம் அல்ல, பாடம். குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் தெரியும். உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்க கடவுளுக்கு சமமானவர்கள். இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும். அது உங்க எழுதுற பேனாலதான் இருக்கு. நீங்க எழுதுற இந்த பேனா நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, குடிகார கணவனால் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. இத மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தை குடிக்கு அடிமையான அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு நீங்க வெளியில போகும்போது மனசு மாறி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல எழும். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படம் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாப எண்ணத்தோட தான் ஒரு படம் எடுப்பாங்க. ஆனா இந்த படம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும், நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்மையை மட்டுமே மனசுல வச்சு, இத்தனைக்கும் ஒரு துணி கடையோட தொழிலதிபர் அவரு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவருடைய ஒரு சமுதாயத்தோட இந்த அக்கறைக்கு நாங்க எல்லாருமே தலைவணங்குறோம். இந்த படம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது. அந்த பாடத்துல நானும் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன். அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு, இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே ஆசிரியர்கள். அதனாலதான் இதுல எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த ஒரு படம் நல்ல படமா வரட்டும். இங்க தங்கச்சிமார்கள் இருக்கீங்க, உங்களுடைய கை வண்ணம் இதுல கண்டிப்பா தெரியணும். ஏன்னா பொம்பளை ஆட்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி குடிக்க அடிமையான கணவரை வச்சு. அதை நீங்களும் வெற்றி படமா மாத்தணும். அம்மா, தம்பிகளா, தகப்பன்மார்களும் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா எழுதி இந்த படம் வெற்றி படமா மாறணும். நன்றி.
எல்லோருக்கும் வணக்கம். ஆழகால படம் முதல்ல தயாரிக்கிறதுக்கு டைரக்ட் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல குடின்றது ஒரு சமுதாய சீரழிவு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மிடில் கிளாஸ் எப்ப பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு சம்பாதிக்க ஒருத்தன் வீட்டுக்கு போகும்போது கையில ஒரு பணம் இல்லாம தான் போறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பா அவங்கள ஒரு மாத்துச்சுன்னா அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு சமம் ஆக்சுவலா. ஏன்னா இந்த படம் நம்ம கலெக்ஷன் அது ரெண்டாவது பட்சம் இருந்தா கூட கண்டிப்பா அந்த படம் நிறைய பேரை இந்த படம் பார்க்கும்போது அவனை கண்டிப்பா மாத்தும். அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அதே மாதிரி அயோத்தி படத்தையும் நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தீங்க, பத்திரிக்காரங்க நீங்க தான் கொண்டு சேர்த்தீங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏன்னா இந்த படம் உங்க கையில தான் முழுக்க முழுக்க உங்க கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தைய நீங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பீங்க. கண்டிப்பா இந்த படம் மக்களுக்கு பெரிய லெவல்ல கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் மக்களுக்கு போய் ரீச் ஆனாலே இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்குமே போய் சென்றடைஞ்சிடும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். டைரக்டர் புது டைரக்டர். ஸோ அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும். எங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு படம் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் சாங் பண்ணும்போதும் என்னுடைய முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ரீ ரெக்கார்டிங் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல ரீ ரெக்கார்டிங் வரும். அதுக்கு முன்னாடி அயோத்தியா இருக்கட்டும், எத்தனையோ படங்கள், தென்மேற்கு பருவகாட்டுல இருந்து நீர்ப்பார்வையில இருந்து எல்லா படமுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வரும். இந்த படம் அவர் புது டைரக்டர் தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸா ரொம்ப நல்லா வாங்கியிருக்காரு. அதாவது யார்ட்டையுமே அர்ஜென்டா ஒர்க் பண்ணல. எதுவுமே அவருக்கு பெருசா சினிமா பத்தி நாலேஜ் இல்லை. ஆனா பட் அவர்கிட்ட அந்த ஃபீல் இருக்கு. அதாவது எப்படி வேணும், என்ன வேணும் அப்படின்றத கரெக்டா தெளிவா வாங்கக்கூடிய ஆளு. ஸோ அது அந்த ஒர்க் வர்ற வரைக்கும் அவர் அதுக்காக போராடுவாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு தயாரிப்பாளர் கமிஷனர் கிடைச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணணும். உங்க சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். என்னோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு இது ஒரு சிக்னேச்சர் ரிலீஸா இந்த வருஷத்துல 2024 ஆழகாலம் இருக்கும்ன்றத பெருமையோட சொல்லிக்கிறோம். நாங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்றத விட அவங்க தான் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாயத்துல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இருக்கணும், ஒரு மீனிங்ஃபுல் இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பர்பஸை ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல கிடைக்கும். இவருக்கு திரைத்துறையில ஒரு பச்சை மண்ணுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பச்சை மண்ணா முதல் படத்திலே தேவையான அடிகளை வாங்கி முதல் படத்திலே அதை டெலிவரியும் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது தான் லாப நோக்கத்தை தாண்டி சொசைட்டிக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் இது அப்படின்றத அவர் கொடுத்துருக்காருன்றது நம்ம பெருமையா ஃபீல் பண்றோம். உண்மையாக நிறைய மெசேஜஸ் கடந்த ஒரு 2 இயர்ஸ்ல குடி சம்பந்தமா ஒரு 10 படங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். ஈவன் சாந்தினி மேம் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்க பாத்துட்டீங்க, மீடியா நண்பர்கள் பாத்துட்டீங்க. தியேட்டர்ஸ்ல கொண்டு சேர்க்க போறோம். தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமான சேலஞ்சஸ். இந்த வாரம் எக்கச்சக்கமான படங்கள் வருது. எலெக்ஷன் ட்ரெஸ் அது நிறைய இருக்கிறதுனால நிறைய வருது. இருந்தாலும் ஒரு 100 ஸ்கிரீன்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். முடிந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவரோட ஐடியாலஜி முழுக்க ஊடக நண்பர்களோட இதை மட்டும் தான் நம்பி இருந்தார். அதனால அவர் பெரியதா ஹோர்டிங்ஸ் வைக்கிறது, பஸ், லாரி, ஆட்டோன்னு அவர் ப்ரொமோட் பண்ண விரும்பல. அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியாலையும் பெரிய அளவுக்கு அவர் கவரேஜ் பண்ண விரும்பல. இவங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுவாங்கன்ற ரொம்ப நம்பிக்கையோட இருந்தார். அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இறங்கியிருக்கோம். ஆனாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல மக்களுக்கு இந்த படம் இருக்குன்ற தெரியப்படுத்துறதுக்கான வேலைகளை நாங்கள் எங்க டீம் கண்டிப்பா பண்ணோம். எல்லாத்தையும் தாண்டி ஊடக நண்பர்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க. கண்டிப்பா எத்தனையோ படங்களை பார்த்துட்டு வெளியே எப்படி வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் பார்த்துருக்கோம் உங்களோட சேர்ந்து. இந்த படத்தை பார்த்து நீங்க எப்படி வந்தீங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நிறைவா இருக்கு. அதே உணர்வோட ஒரு தட்டி கொடுத்து இந்த நல்ல டீமை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஒரு நல்ல மனிதர் அவர் அபார்ட் ஃப்ரம் திஸ் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காரு. எல்லாரும் கஷ்டங்கள் இருக்கும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், எதிர்பார்ப்பு லெஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. கண்டிப்பா இவர் ஜெயிக்கிறதுக்கு இது நம்மளோட சப்போர்ட். இதுக்கப்புறம் ஆடியன்ஸோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். இவருக்கு பெருசா கிடைச்சது முதல் படத்திலேயே பெரிய ஊடக சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி டீம், ஒரு ரகுநந்தன் சார் மாதிரியான ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், காசி விஸ்வநாதன் சார் நல்ல எடிட்டர், இந்த மாதிரி முதல் படத்திலேயே சினிமா பத்தி ரொம்ப அறியாத ஒருத்தர்களுக்கு கிடைச்சி அவங்க ஒர்க் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறதுன்றது ஈஸியா கிடைக்காது. இந்த சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த இவரோட மதையான கூட்டம் படத்துல நான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த வகையில் அசோசியேட் ஆகிறது ரொம்ப ப்ரௌடா இருந்தது. ஸோ அதில் கொண்டக்காரி மாதிரி ஒரு சாங் வரும், அது பெருசா ரீச் ஆன மாதிரி இந்த படத்துலேயே ஒரு சாங் இருக்குது. இது எல்லாமே அடுத்த ஒரு மாதங்களுக்குள்ள கண்டிப்பா மக்கள்கிட்ட பெருசா சேருன்ற நம்பிக்கையோடு தான் இறங்கியிருக்கும். பழக்கமா இருக்கிற மாதிரி தான் சிறிய படங்கள், நடுத்தர படங்கள், சிறிய முதலீடு, நடுத்தர முதலீடு படங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் மார்க்கெட்டிங் வரும்பொழுது அவங்க கிட்ட ட்ரெயின் ஆயிருப்பாங்க. அதே கண்டிஷன்ல இந்த தயாரிப்பாளர் இருக்காரு. முடிந்த அளவுக்கு நாங்களும் கூட ஒத்துழைச்சு போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகேன் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொமோஷனுக்கு அதே மாதிரி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் நிற்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வழக்கமா எப்பவுமே ஒரு உதாசீனம் இருக்கும், அல்லது சூழ்நிலையை காரணமாக காட்டி தட்டி கழிப்பாங்க. ஹீரோயினா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், அந்த சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நின்று இந்த ஷோ ஈவன் ஒரு பிரஸ் மீட்டுக்கான கிராண்டியருக்கு ஆட்டி சிறப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி.
ஊடக நண்பர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்க ஆதரவை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. படத்துல அம்மா சொல்லியும் கேட்கல, பொண்டாட்டி சொல்லியும் கேட்கல, திருந்தாத ஜென்மங்கள் திருந்தங்க. இந்த படத்துல என்ன மெசேஜ்னா ஒரு மெசேஜ் சொல்லி புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த படத்தை பார்த்து எவரும் திருந்த மாட்டான். அந்த அம்மா வந்து பிராண்டி கடை உடைச்சு எல்லாம் பிரச்சனை செய்து போறாங்க. ஏன் நீங்க உங்க அம்மா வளர்த்து இருந்தல, உங்க அப்பவே குடியார எடுத்து போயிருக்கா திருந்தல, பொண்டாட்டி இவ்வளவு திருந்தல. அதான் சார், இப்போ வந்து கணவர் வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்து போறாங்க. அதுல இருந்து நம்ம பையனை வந்து நல்லபடியா வளர்த்துருக்கு லட்சியத்தோட அந்த அம்மா வந்து தன் வாழ்க்கையை வந்து பயணிக்குது. அந்த அம்மா பேச்சு கேட்டு மறுபடியும் இவன் என்ன பண்றான்னா, நம்ம வந்து நல்லபடியா நல்ல ஒரு மனுஷனா வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல பையனா வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இவன் வளர்றான். வளரும்போது ஒரு லவ், அந்த குடி. அப்ப அதுல என்ன கண்டென்ட் வச்சிருக்கா, ஒருத்தன் பிளஸ் எப்படி சிதைக்கணும், அவனை எப்படி வீணாக்கணும்னா இன்னைக்கு குடி முக்கியம். அந்த குடி ஒரு முறை அவன் குடிச்சுட்டானா எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் வாழ்க்கையை கெடுத்திருக்கு. இல்லைங்க சார், காதலுக்குள்ள காதல் உங்க வாழ்க்கை கெடுத்திருக்கா இல்லையா? காதல் வந்ததுங்க சார். நீங்க படிக்க போறீங்க, இங்க காதல் பண்ணீங்க, இந்த கேள்வி பழிச்சு அது ரெண்டாவது பிரச்சனை. நீங்க உங்க அம்மா சொல்லி அனுப்புறா படி வரணும், அதை விட்டுட்டு லவ் பண்ணிக்கீங்க. இல்ல அது வந்து வயசு கோளாறு, ஹார்மோன் ப்ராப்ளம். பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காளே அந்த ஒரு ஃபீல், அந்த சின்ன வயசுல வரக்கூடிய அந்த ஒரு ஃபீல் சார். அந்த ஃபீல்ல அவங்க போய் லவ் பண்றாங்க. ஆனா வந்து அது வந்து அவன் வில்லன் லவ் தான் உங்க வாழ்க்கை கெடுக்கிறது. குடி அல்ல. புரியுதுங்களா? அதை விட்டு லாஜிக் வாங்க. இல்லைங்க சார், லவ் பண்ணாம இருந்தீங்கன்னா குடி உங்க வாழ்க்கையில குறிப்பிட்டு நம்ம வந்து லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு சார். லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி நல்லா இருக்கு, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. லவ் ஒரு தவறான விஷயம் கிடையாது, ஓகேங்களா? அந்த லவ் வந்த பிறகு மறுபடியும் அவன் வாழ்க்கை எதுல பயணிச்சுது, புரியுதுங்களா? அதனாலதான் அந்த லவ் போயிடுச்சு. லவ் நல்ல லவ், அந்த பொண்ணு தாங்கி பிடிக்கிறா, நல்ல லவ். ஆனா அந்த லவ் கெடுத்தது எது? நீங்க தான் கெடுக்கீங்க. நான் கெடுத்தேன் இல்லைங்க சார், என்ன நான் கெடுத்தேன். ஆனா என்ன கெடுத்தது எது? யாரும் நம்மள கெடுக்க முடியாதுங்க, நம்ம தாங்க நம்மள கெடுக்க. இல்லைங்க சார், எல்லாத்தையுமே ஒரு சமுதாய சூழல் இருக்கு. ஆமா சார். பள்ளியோடத்து மாணவன் இவ்வளவு மோசமானவன் காமிச்சிருக்கீங்க. இல்ல மோசமானவன் காமிக்கலைங்க சார். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஒரு சதியால அவன் நினைக்கிறானா அடிச்சு வச்சுனா சிம்பத்தி அதிகமாயிடும். அப்ப இவனுடைய பிளஸ் எப்படி நாம சரிக்கிறது? அப்ப ஒரு மனுஷனோட பிளஸ் சிதைக்கணும்னா அவனுக்கு வந்து மூளைகள் வந்து கொஞ்சம் சிதைஞ்சிருக்கணும், அந்த கான்பிடன்ட் குறைக்கணும். அப்ப நீ கான்பிடன்ட் வைக்கக்கூடிய ஒண்ணு மது போதை. அப்ப அந்த மதுவும் போதையும் ஒரு மனுஷனுக்கு உள்ள போயிடுச்சுன்னா அவனு எவ்வளவு பெரிய கான்பிடன்டானா இருந்தாலும், எவ்வளவு முயற்சி கொண்டு பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தாலும் சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருந்துடும். இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். பின்னாடி ஒரு அரசியல் போஸ்டர் இருக்கும், இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்சியுடைய போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. ஆமா சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்க தான் கெடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல சார், அது வந்து எங்களை அறியாம ஏதாச்சும் வந்ததுங்க சார். அது எதார்த்தம், அது நாங்களே எதிர்பார்க்கல. பொலிட்டிக்கல காமிக்கல, சாராயம் கொண்டு வந்திருக்க அரசு தான் இது பண்றாங்க. அரசையே நீங்க திட்டல. இல்லைங்க சார், நம்ம வந்து அரசுக்கு நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? இல்லைங்க சார், அரசு நம்ம ஊக்குவிக்கல. இன்னைக்கு இந்த அரசு இல்ல. மதுபான கடை யார் வச்சிருக்கா சார்? மதுன்றது வந்து இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து, அதுக்கு முன்ன கவர்மெண்ட் கொண்டு வந்து, அதான் சார் நான் சொல்லிடுறேன் சார். இந்த மது வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து, அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து, அப்ப கொண்டு வந்து நான் சொல்ல வரல. நான் அப்பல இருந்து மது இருக்கு, ஓகேங்களா? அந்த மதுவை சரிப்படுத்த வேண்டிய கடமை அதிகாரத்துக்கிட்ட இருக்கு, ஓகேங்களா? அந்த அம்மாவுக்கு அதுதான் ஒரு வச்சிருப்பேன் நான், புரியுதா? பெத்த வயிறு பத்தி எரியுதுரா, நீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட இந்த சமுதாயத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து. இப்ப சார் நாங்க வந்து சார் இந்த சமுதாய சீர்கேட்டு காரணமான அத்தனை அதிகாரத்தை கேட்டு இவங்க அவங்க அப்படி இப்படி நாங்க சொல்ல வரல, ஓகேங்களா? ஒட்டுமொத்த நாங்க அரசியல்வாதியும் சொல்ல வரலைங்க சார். இந்த சமுதாயம் இப்படி சீர்கேட்டு இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி இளைஞர்கள் பாதிக்கப்படுறதுக்கும், புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டோட்டலா தமிழ்நாடுல டோட்டல் இந்தியா உலகமே சொல்றேன் நான். இது தமிழ்நாட்டு படம் மட்டும் நினைச்சிடாதீங்க, டோட்டல் இந்தியாவுக்கான படம், உலகத்துக்கான படம், ஓகேங்களா? இன்னைக்கு போதை வந்து எல்லாத்தையும் சீரழிச்சு வீணாக்கி நிக்குது. அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் அவங்க நாம் குறி வச்சு எடுத்த படம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகே? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு நீங்க வந்து வச்சிருக்கீங்க. ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். கவர்மெண்ட் இந்த நிதியில தான்டா இயங்குது அப்படின்னு. ஆமா சார். அப்ப கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னு தானே அர்த்தம்? அதுதான் சார், கவர்மெண்ட் தான் பண்ணுது. நம்ம இந்த கவர்மெண்ட் போஸ்டர் காமிக்கிறீங்க, அப்ப அவர் தானே பண்ணி. இல்ல சார், நாம காமிக்கலீங்க சார். ஏதாச்சும் நம்ம ஷூட் பண்ண இடத்துல அந்த இடத்துல ஒட்டி இருந்தது, எங்களை அறியாமலே அது வந்துருச்சு. எதுங்க சார்? சென்சார் கொடுக்கலைங்க சார். அது நாம ஒட்டிந்த பரவாயில்ல, அந்த ஏரியாவில்
அங்க அவங்க யாரோ ஒட்டி இருந்திருக்காங்க, அது ஏதாச்சும் எங்க ஏரியாவிலே வந்துருக்கு. சார் பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பொண்டாட்டியே வாங்கி கொடுக்குறாரு. பெண்கள் குடிக்கிறது இல்லையா, வாங்கி தரது வேற. பெண்கள் ஏன் குடிக்கிறது காட்ட மாட்டீங்க சார்? பெண்கள் குடிக்கிற நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, ஆண்கள் வந்து வலிமையானவங்க சார், ஓகேங்களா? பெண்கள் வந்து அந்த அந்த டோட்டலா வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் இதானதான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப வலிமையானவங்க மாறிட்டாங்கனால் பெண்கள் நம்ம திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க மாற வேண்டியது வலிமையா உள்ளவங்கள, ஓகேங்களா? இப்ப இப்ப பெண்கள் கரெக்டா இருக்கான்னு சொல்ல வரலைங்க சார். இப்ப அதிகாரம் அதிகாரம் வலிமையானது. நான் சொல்றேன் ஆண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி குடிக்கிறாங்க. ஆமா ஆமா சார், பப்புக்குலாம் போயிருப்பீங்க, நிறைய பெண்கள் குடிச்சிருக்காங்க. ஒரு சில காட்டல சார். நாம வந்து நோக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆண்கள் தான் சார் குடும்பத்தை. சார் இது நாம வந்து நீங்க படம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க. இது வந்து ஒரு மதுவுக்கான கண்டென்ட் தான். ஆனா ரொம்ப வந்து இந்த மது 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 சொல்லிட்டு படத்தை நம்ம வைக்கல, லைவா தான் கொண்டு போயிருக்கிறோம் படத்தை, ஓகேங்களா? ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த மதுவை பத்தி பேசி அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு தான் அப்படி கொண்டு ரொம்ப வந்து இதுல வந்து நம்ம போட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிடக்கூடாது. அதனால ஒரு லேடிஸை கொண்டு வந்து நம்ம வந்து குடிக்க வைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நாங்க வந்து முதன்மையா இருந்தோம். அதே போல இந்த நீங்க அதிகம் பாத்தீங்கன்னா கெடுறது கூட அதிகமா நாங்க மது சீனை பயன்படுத்திக்க மாட்டோம். சொல்றது நாம வந்து மதுவுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கும் போது அடிக்கடி நாம வந்து மது சீன் வைக்க கூடாது அப்படின்றத நாங்க உறுதியா இருந்தோம். அதனால என்ன சார் இல்ல இல்லைங்க சார், நான் வந்து சார் நான் வந்து எனக்கு எந்த கெட்ட பழமும் கிடையாது. டோட்டலா டீ காஃபி கூட குடிக்காத ஆளு, ஓகேங்களா? எனக்கு எந்த கெட்ட பழமும் கிடையாது. நான் திருவனையநல்லூர்ல திருவனையநல்லூர்ல நான் வந்து டைலர் கடை வச்சிருந்தேன். டைலர் கடை வச்சிருக்கும் போது என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா வாங்குற சம்பளத்தை சாயந்தரம் எடுத்துக்கிட்டு குடிக்க போயிடுவாங்க. காலையில வந்தானா நல்ல தொழில் செய்வார் என்கிட்ட கட்டிங் மாஸ்டர். காலையில வந்தானா ஒரு கத்திரிக்கோளை பிடிப்பாரு, இப்படி நடுங்கும். ஆமா ஆமா இப்படி நடுங்கும். என்ன சார் கேட்டா, இல்லைங்க சார் ஒரு கட்டிங் போட்டா தான் சரி வரும் அப்படின்னு போயிட்டு வந்து சூப்பரா பிடிச்சிட்டு சொல்றதுல புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சமுதாயம், அதனால அவங்க குடும்பம் எவ்வளவு சீரழிஞ்சுது, அவங்க மனைவி எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, அந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். அதுல பார்க்கும்போது இந்த சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு போகுது, இதை நம்ம வந்து சரி பண்ணணும். நாம சரி பண்ணணும் கிடையாது, இது அதிகாரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப என்னால இது எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது சார். டோட்டல் சமுதாயம் நினைச்சாதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு மேல எல்லாத்தையும் மாற்றக்கூடிய நேரடியாங்க சார். யார்த்தையும் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணல, நேரடியா ஃபர்ஸ்ட் படம், எந்த ஒரு அனுபவம் இல்லாம தான் படம் பண்ணிருக்கு. ஆமா சார். அவருதான் வந்து எல்லாமே கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்கன்னு சொல்லி சாராய கடையை திறந்ததே எம்ஜிஆர் தான். அது யாரு பண்ணி இருந்தாலும் ஆமா சார். டாக்டர் கலைஞர் தான் திறந்தாரு. இப்ப நான் வந்து இல்ல சார் சார் நான் சொல்லிட்டேங்களா சார்? எம்ஜிஆர் தான் சாராய கடை திறந்தாரு. அந்த சாராய கடையை வந்து அரசாங்கம் நடத்துறதுனால நீங்க சொன்ன பாட்டுல சொன்ன வரிகள் அவ்வளவும் சரிதான். நடிப்பு அருமையா இருந்துச்சு, அனைத்து நடிகர்களும் அருமையா பண்ணிருந்தாங்க. வெற்றி பெற வாய்ப்பு. அதுதான் இந்த படத்தை எல்லாரும் கூட சேர்க்கு சார். உங்க கையில தான் சார் இந்த படம் ஓடுறது. ஒரு சின்ன படம், அருமையான முயற்சியில இந்த படம் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை வந்து உங்களால நினைச்சா மட்டும்தான் சார் இந்த கருத்தை கொண்டு சேர்க்க முடியும். அது நல்ல கருத்து கேட்டு, அருமையான கருத்து, அருமையான படம். இந்த படத்தை கொண்டு எல்லாரும் மக்கள் மத்தியில சேர்த்து ஓட வைக்க சார். எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும்தான் சார் முடியும். நன்றி. இந்த படம் ஓட வைக்க சார். நன்றி நன்றி. கேமராமேன் சார். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம், சினிமாட்டோரா பண்ணியிருக்கேன். படமா பண்ணல, ஒரு படமா பண்ணியிருக்கோம். மொத்த டீமும் ஒரு கடின உழைப்பு போட்டிருக்கோம். ஆதரவு தருங்க. நன்றி, வணக்கம்.
ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். சார் அவங்க கூப்பிட்டாங்க ஐபிசி மதுவான் கொடுக்குறாங்க காட்சிக்கு